ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, உம்முகம் பார்க்கணுமே, அழகை ரசிக்கணுமே, பாதம் அமரணுமே, சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய தெய்வமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலையும் ஆண்டவரே, மணவாளன் இயேசுவுக்காக காத்திருக்கிற மணவாட்டி சபையாக இன்று எங்கள் தேசமெங்கும் உலக நாடுகளெங்கும் இருக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களையே நோக்கி பார்த்து நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலையும் எங்களோடு பேசி எங்களை உமக்குரிய பிள்ளைகளாய் முற்றிலும் வேறு பிரித்து நடத்துவீராக. எங்களோடு தங்கீரும் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, எஜமானனுக்காக காத்திருப்போம் என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். நமது எஜமானன் யாரு? அந்த ஆதி காலங்களிலெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடிமை அந்த எஜமானனால் விலைக்கு கிரயமாக வாங்கப்பட்டு ஒரு காலம் வரும்போது, அவர்களை விடுதலையாக்க வேண்டிய காலம் வரும்போது கூட அந்த அடிமைக்கு எஜமானனை விட்டு பிரிந்து போக மனம் இல்லாதிருந்தா அந்த அடிமையை கதவுக்கு அருகிலே கொண்டு வந்து அவனுக்கு அந்த காதில் ஒரு ஓட்டை போட்டு, ஹோல் போட்டு, இனி என்றென்றைக்கும் இந்த அடிமை எஜமானனுக்கு சொந்தம் என்று சொல்லி முத்திரையிடுவாங்க என்று
பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அதே போல் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? விலை கிரயமாய் வாங்கியிருக்கிறார். யோசித்து பார்த்தோமானா நாம் விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் கிடையாது, சாதாரண மண்ணான மனிதர்கள். ஆனால் ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேலேயும் என் மேலே இருக்கிறதுனால தன் விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தி நம்மை அவருக்கு விலை கிரயமாக வாங்கி இருக்கிறார். விலையேற பெற்றவர்களா அவர் நம்மளை பார்க்குறார். நாம் இந்த உலகத்தில் அவரது சாயலிலே படைக்கப்பட்டிருக்கும் போதே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, எத்தனையா என் மீது தேவன் அன்பு வைத்தார். ஏன் பிள்ளைங்க மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நானும் அவர்களைப் போலவே இந்த உலகத்திலே வந்து அவர்கள் போகிற அந்த பாதைகள், போக தயங்குகிற பாதை, நித்தியராகிய தேவன் நமக்காக அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து போய் இன்று உலகத்தில் பிறந்த பிள்ளைகள் முடிகிற வரைக்கும் ஒரு சாவு பயம், மரண பயத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பாதை வழியாக போய் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு எஜமானனாக இருந்தார். அந்த எஜமானன் அவருடைய அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாம் அவரது பிள்ளைகள் தான், அவருக்காக காத்திருக்கிற மணவாட்டி தான். ஆனாலும் இயேசுவின் மூலமாக பிதாவினுடைய எல்லா சுதந்திரத்திற்கும் பங்காளிகள் தான் நம்ம. இருந்தாலும் நம்ம இந்த இயேசுவுக்கு எப்படி இருக்க தீர்மானித்திருக்கிறோம்? என் ஜீவ காலம் எல்லாம் உங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து இந்த உலகத்தின் கேடுபாடுகளுக்கு தப்பித்து நான் உங்க பிள்ளையாகவே வாழ்ந்து உங்களுக்கு ஊழியம் செய்து உங்க கால்களை கழுவி கண்ணீரால் நனைத்து உங்க பாதங்களை முத்தம் செய்து உங்களையே என் வாழ்க்கையில உயர்த்தி காண்பித்து ஒரு கூட்ட பிள்ளைகளை உங்க ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாற்றி முடித்து நீர் அழைக்கும் போதும் அது ராஜ்யத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த உறவு மிகவும் பாதுகாவலானது, மிகவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரவல்லது. இந்த உலகத்திலே நாம் திக்கற்றவர்களாய் இல்லை என்பதை புரிய வைக்கக்கூடியது. அதுல நாம் வாசிக்கிறோம், லூக்கா 12:37 சொல்லுகிறது, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதின வசனங்கள் எல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், இந்த உலகத்திற்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையும் வேண்டாம். பண ஆசையினால் சீரழியாதபடி உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமையாகி உலகம் சதம் என்று வாழாதபடி தேவனுடைய பிள்ளைகள் நம்மை மேலானவைகளை நோக்கி பார்க்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறபடியினால், அழிவில்லாதவைகளை நாம் அங்கே சேகரித்து வைக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால், இந்த உலகத்துல வாழும் அளவும் இயேசுவை பொக்கிஷமாக நம் இருதயத்துல வைத்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால் நாம எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். நம்முடைய எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேலைக்காரிகளை போல, வேலைக்காரர்களை போல எஜமான் கரத்திலிருந்து வருகிற நன்மை, எஜமான் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது, வேதனை இல்லாதது என்பதை அறிந்து அவரை நோக்கி பார்க்கிறோம். நல்ல கிறிஸ்துவ குடும்பங்களில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் அல்லது அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து இதன் பாதையிலே நடக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்திலே வரக்கூடிய பிள்ளைகள், அவருடைய சந்ததி எப்பொழுதுமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி பார்க்க அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதனால்தான் சில குடும்பங்களில் தாய் தகப்பனால செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொண்டு பிள்ளைகள் பரத்தை நோக்கி பார்த்து ஒத்தாசைகளை பெற்று இன்று ஆசீர்வாதமாய் வாழ தெரிந்து கொள்ளுகிறாங்க. இதுதான் நம்முடைய பாதை என்பதை புரிந்து கொள்ளுகிறாங்க. இன்று அந்த எஜமான் வரப்போகிறார். அவருக்காக நாம் எப்படி இருக்க வேண்டாமாம்?
அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும் சத்தியம் என்னும் இடைக்கச்சை உடையவர்களாக. அந்த அறை கட்டப்பட்டாதான் பாரங்களை சுமக்க முடியும். நம்ம பார்த்துருக்கிறோம் உலக பிரகாரமா. அப்படியே இந்த சத்தியம் என்னும் அறை, நாம் அறைகள் கட்டப்பட்டதாக, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, வேதவசனமாகிய ஆவியின் பட்டயம், இப்படி நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவைகளை உடையவர்களாய் நம்முடைய விளக்கு எரிய வேண்டும். அந்த எரியறதற்காக ஆவியானவரால் நித்தம் நித்தம் அதில் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே இருள் நிறைந்த காலங்களுக்கு நடுவிலையும் சுடர்களாய் ஒளியாய் பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது அவர் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். இப்போ இந்த ஆயத்தம் எப்பொழுதுமே நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறலாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் என்ன செய்வார்? அப்படி விழித்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அறையை கட்டி கொண்டு வந்து அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு கூட பின்மாற்றத்திற்கு போன தமது சீஷர்களுக்காக கரையிலே இருந்து அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி வைத்து சீஷர்களை நோக்கி வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அந்த அன்புள்ள தேவன் தான் சொல்றாரு, உன் இருதயத்துல இடம் கொடுத்தேன்னா நான் உன்னோடு வந்து போஜனம் பண்ணி உன் தேவனாய் இருப்பேன், உன்னோடு இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. நம்ம யார் யாரெல்லாமோ நம்மோட இருக்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைகள் என்னோடு இருந்தா நல்லா இருக்கும் என்று யோசிக்கிறோம். ஒருவேளை நீங்க பெற்றோர்கள் தன்னோடு இருந்தா நல்லா இருக்கலாம் நினைக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நான் வந்து உன்னோடு இருந்து உன்னோடு போஜனம் பண்ணி உனக்கு தேவையான அனைத்தையும் செய்வதற்கு நான் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறேன். மணவாளன் எனக்காக நீ ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறாயா? அந்த ஆயத்த நிலையிலேயே ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். மத்தேயு 21:33 முதல் 44 கூட நம்ம வாசிக்கும் போது, எஜமானுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது அவர் வந்தாலும் என்னிடத்தில் அவர் உண்மையை பார்க்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்கிறது உண்மை என்று அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையாகிய அந்த உண்மை, அந்த சத்தியம், அதன் பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை கட்டி நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டத்தை குத்தகையாக விட்டு போயிருந்தான். குத்தகை அப்படின்னு சொல்லும்போது லீஸுன்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லீஸுக்கு நம்ம வீடுகளை விடுகிறோம், நிலங்களை விடுவாங்க சில பேர். ஆனால் லீஸுக்கு அதை எடுத்துக்கொள்ளுகிறவங்க என்ன செய்வாங்க? வாடகை கட்ட வேண்டாம், நம்ம கட்டியிருக்கிற தொகையை நமக்கு நல்லா கிடைச்சிரும். அந்த லீஸுக்கு எடுத்த பிள்ளைங்க அந்த வீட்டை எப்படி வேணுனாலும், அந்த நிலத்தையோ வீட்டையோ ஒரு பில்டிங்கோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்கலன்னா இன்னும் அதிகமாக இதில் உரிமை பாராட்டி என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க, கனி காலம் வந்தது. இந்த வீட்டு எஜமான் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் போய் வாங்கிட்டு வாருங்க, கனிகளை கொண்டு வாங்க என்று சொல்லி ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பும்போது தோட்டக்காரனுக்கு தெரியும் இது அவங்களுடைய பொருள், அவங்களுடைய சொத்து, இதை நம்ம அபகரித்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்குரியதை நாம் கொடுத்து விட வேணும் தெரியும். ஆனாலும் அந்த தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொல்லுகிறாங்க. வசனம் சொல்லுது 36. சரி, இவர்கள் எல்லாரிலும் பெரிய ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்.
என்னிடத்துல சேவகன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை அனுப்புவோம். அப்போ பயப்படுவாங்க. அனுப்பும்போது அவனையும் என்ன செய்தாங்களாம், அப்படியே செய்தார்கள். அடித்து கல்லெறிந்து கொலை செய்தார். அடுத்ததாக என் குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லி குமாரனை அனுப்பினா, இவன்தான் அவருக்கு எஜமானனுக்கு சுதந்திரவாளி, இவனே அடிச்சு கொண்டுட்டா என்று சொல்லி அவனையும் அப்படி செய்யும்போது என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுது, வீட்டு எஜமான் வரும்போது, திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான்? அவனை அழித்து அவன் கையில குத்தகைக்கு விட்டிருந்த அந்த நிலத்தை எடுத்து உத்தமமான வேறொருவனுக்கு கொடுப்பார் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே 43ஆம் வசனம் சொல், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களிடத்துல கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இன்னைக்கு நம்மை நம்பி ஆண்டவர் அநேக சிறந்த தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கலாம். சில வகையான வியாதிகள், மரணத்தை உண்டு பண்ணுகிற வியாதிகள், அந்த வியாதிகளில் ஒரு சிலர் இருக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஜீவனை கொடுத்தா உங்க புகழை எல்லா இடங்களிலையும் நான் பறைசாற்றுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல சுகம் கிடைத்து, ஆரோக்கியம் கிடைத்து, ஒரு சிம்டம் கூட, ஒரு அடையாளம் கூட இல்லாதபடி அவர்கள் பரிபூர்ண சுகம் அடைந்த போது அவர்கள் தேவனிடத்துல சொன்னதை மறந்து போயிடுவாங்க. கர்த்தரை உயர்த்துகிற தன்மை அவர்களிடத்துல காணப்படுவது இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஜமானாகிய எனக்கு நீ எப்பொழுதும் உத்தமம் உண்மையுமாய் இருப்பதை நான் விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது உள்ளவன் ஆகிய உனக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பேன் என்று நாம் அந்த எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லைன்னா நம்ம வாழ்க்கை, தேவன் கொடுத்த வாழ்க்கை இன்னும் எவ்வளோ காலங்கள் செல்லும். வார்த்தை சொல்லுகிறது, காலத்தை எண்ணும் அறிவை, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தந்தரலும். இன்னைக்கு அநேகர் ஏன் பாவம் நிறைந்த உலகத்தில் அநேக பாவங்கள் செய்கிறாங்க, இன்னும் நாள் பிடிக்கும், எத்தனையோ காலங்கள் நாங்கள் உயிர் வாழ போகிறோம் என்ற நினைப்புல தங்களுடைய இளமையெல்லாம் பாவங்களிலே அழைத்து விட்டு ஒரு காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறதுனால துணிகரம் கொள்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஜமான் நான் உன்னை நம்பி, பூச்சக்கரத்துல எத்தனையோ பேர் இருக்க, உன்னை எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு உன்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளுக்கு நீ உத்தரவாதமாய் நடந்து கொள்ளுகிறாயா என்று கர்த்தர் என்று கேட்கிறார். அடுத்ததாக லூக்கா 12:47-48 வாசிக்கிறோம், எஜமானுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நாம இருப்போமானா அந்த சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு காலங்கள் கொடியதாய் மாற மாற அநேகர் தங்களுடைய மனம், மாமிசம் விரும்பினது எதுவோ அதையெல்லாம் அடையும்படிக்கு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. பகலிரவா உழைக்கிறாங்க, கடினமாய் வேலை செய்கிறாங்க. அநேகருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்களை, உயர் அதிகாரிகளை, அதிகாரத்தில் உள்ளவர்களை, நண்பர்களை, சில நேரம் போலியான வார்த்தைகளை பேசக்கூடிய சிலரை நம்பி வாழ்க்கையிலே மோசம் போகிறவங்களாக காணப்படுகிறாங்க. ஒருவேளை சிலர் சில காலம் வரைக்கும் நிலைத்திருக்கும் அதிகாரத்திலேயே அமர்த்தப்படுகிறாங்க. இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது, எஜமானுடைய சித்தம், இதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ கோட்டை 7 நாட்கள் சுத்தி வரும்போது அந்த யாராலும் தகர்க்க முடியாத எரிகோ கோட்டை தகர்ந்து விழும், எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், நீங்க போய் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லப்பட்ட போது அதற்குரிய முறையை அவர்கள் செய்ய வேண்டியவர்களாக காணப்பட்டாங்க. முதல் நாள் ஒரு முறை சுற்றிவிட்டு தங்களுடைய கூடாரங்களிலே இருந்து அப்படியே என்ன சொன்னார்களோ அதை அப்படியே கடைபிடித்தாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஜமானனாகிய நான் உன்னுடைய வாழ்விலே முழுமையும் பொறுப்பெடுத்து உன் நன்மைக்கு எதுவாகவே நான் நடத்துவேன். ஆனா ஏன் சித்தத்தின்படி செய்வதை நீ தெரிந்து கொள்ளுகிறாயா? யோனா தேவ சித்தத்தை விட்டு விலகி போனான் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு சவுல் தேவ சித்தத்தின்படி வாழவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பதும் நமக்கு தெரியும். எத்தனையோ வருட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எத்தனையோ வருடம் நாம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா?
அநேகம் வாலிப பிள்ளைகள், சிறு பிராயத்திலே கூட அந்த பிள்ளைகள் தங்களுக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் அவங்க செலக்ட் பண்றவங்க தான் இருக்கிறாங்க. இந்நாட்களில் சாப்பாட்டு முறையிலேருந்து, போட்டுக்கிற வஸ்திரத்திலிருந்து, ஒரு ஸ்கூல் கூட அவங்களுக்கு விருப்பமான ஸ்கூல் அவங்களே சொல்றாங்க. அதில் பிள்ளைகள் பெற்றோர் சேர்த்து விடுறாங்க பிள்ளைகள் மேலே வைத்த பாசத்தினால. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை மீட்டெடுத்த எஜமானாகிய நான் பரலோகத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்க யாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நான் உன்னை தீமை நிறைந்த உலகத்திலே துஷ்டர்களுடைய கையில ஒப்பு கொடுக்காத படிக்கு வருகை ஒருவேளை சீக்கிரமா இருக்குமானா அங்கே என்னுடைய வருகையின் போது உன்னை எடுத்து கொண்டு போய் நான் பரலோகத்திலே உன்னை வைத்து பாதுகாக்க சந்தோஷப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிற நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிற என் சித்தத்தின்படி செய்ய நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அநேகருக்கு வசனங்கள் தெரியாது. அவர்கள் அதுக்கு கீழ்ப்படியாவிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, மறைவிலே இருட்டிலே எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறவைகளை வெளிச்சத்திலே உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அதனால உங்க இரத்த பழிகளுக்கு நான் காரணமாக முடியாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அப்படித்தான் பெற்றோர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோராய் ஊழியர்களாக இருக்கலாம், நல்ல நண்பர்கள் தானியேலுக்கு கிடைத்தது போல நல்ல நண்பர்கள் காணப்படலாம். சகோதரிகள் சகோதரர்களை தேர்ச்சி கொண்டு ஆற்றிக்கொண்டு அவளை தூக்கி நிறுத்தக்கூடியவர்களாக காணப்படலாம். ஆனா அவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் இசைந்து கொடுக்கிறோமா, இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக நிற்கிறோமா? வார்த்தை சொல்லுகிறது, எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதவனுக்கு என்ன கிடைக்கும்? அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் அடிக்க போகிறாரா? பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணின நித்திய நரகத்திலே போய் அந்த இடத்துல பொல்லாத அந்த அவியாத அக்கினி புழுக்கள், அக்கினி பச்செரிகிற அக்கினி, அதிலே ஒருபோதும் தீந்து காய்ந்து போக முடியாத உணர்வுகளோடு அந்த இடத்துல நித்தியமாக வேதனைக்கு தள்ளப்பட போகிறோமா? அல்லது இந்த உலகத்திலே ஆண்டவர் சில சிக்ஷைகளை எதிர்க்கு கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை அழகா நடத்திக்கிட்டே வந்தார். ஆனா அந்த ஜனங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது மூல வியாதியினால் அவர்களை வாதித்தாராம். அப்பொழுது அந்த இடத்துல உயர்த்தி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பம், அதை நோக்கி பார்த்த பிள்ளைகள் சுகமடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை இன்றும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் மூலமாக பரலோக ராஜ்யம், அவர் மூலமாக நித்திய ஜீவன், அவர் மூலமாக பிதாவின் சமூகத்திலே போய் நிற்கிற காரியங்கள், அவர் மூலமாகவே 1000 வருஷம் அரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி, நித்தியமாக பிதாவோடு வாழுகின்ற பேரின்ப வாழ்க்கை அனைத்தும் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஜமானுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறாயே, அந்த சித்தத்தின்படி நீ செய்கிறாயா? அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இன்றைக்கு நம்மை நம்பி ஒருவேளை உலக பிரகாரமான பொறுப்புகளை எடுத்து செய்யறவங்க கூட என்ன செய்வாங்க? சொந்த ஊருக்கு வரமாட்டாங்க, சொந்த நாட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு கொடுத்த அந்த வேலை அல்ல கொடுத்த பொறுப்புகள் இதை சரியானபடி செய்யலைன்னா வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அப்போ பிழைப்புக்கு என்ன செய்ய முடியும்? அதனாலேயே அநேகர் தங்களுடைய நாடுகளை விட்டு தேசத்தை மறந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வேலை அதனுடைய அவசியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் அப்படி மேலானதை அறிந்திருந்தோமானா இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளையும் நேர்த்தியாக செய்கிறவர்களாக நாம் மாற முடியும். கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. மனுஷரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல சொல்லி இதை செய்ய என்று அவர் சொல்லுவதே கிடையாது. இன்றைக்கு எஜமானன்
நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எஜமானன் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உங்களுடைய வேலைக்காரர்களை மென்மையாக நடத்த வேண்டும். உங்களுக்கும் ஒரு எஜமானன் உண்டு. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், ராஜாக்கள் பிரபுக்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்களாக காணப்படலாம், எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், பெரிய ஞானிகளாக இருக்கலாம். ஆனா எல்லோருக்கும் ஒரு எஜமானன், உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். அவர்களிலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர், நித்தியவாசி. அந்த தேவனுக்கு பயந்து அதிகாரம் பெற்றிருந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வேலைக்காரர்களை கனத்துடன் நடத்துங்க என்று சொல்லி, கனத்துக்கு உரியவர்களாக நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். அவர் தான் நம்முடைய எஜமானன். அவரிடத்திலிருந்து நம்ம எப்படி கற்றுக்கொள்ளுகிறோமோ அதையே இந்த உலகத்திற்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். சில நேரங்கள்ல எஜமான்களா இருக்கிறவங்க, இல்லைன்னா சாதாரண தனக்கு கீழே சில வேலையாட்களை வைத்திருக்கிறவங்க நல்லா பழகுகிறவர்களாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு மரியாதை, அந்த கனம் அவர்களுக்கு இந்த உலகத்திலே கிடைப்பது கிடையாது. அதனால்தான் எஜமான இடத்துல நம்ம எப்படி அன்பு கூற வேண்டும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களே அன்பு கூறுங்கள். சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சேவிக்கிறதுல நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அவரை தொழுது கொள்வதிலே, அவரிடத்துல ஜெபிப்பதிலே. இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நாம ஜெபிக்க முடியாது. தேவன் வானத்தில இருக்கிறார், நாம் பூமியில இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு தேவாதி தேவன் நம்முடைய தேவனாய் இருந்தாலும் அவர் எதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு தர வேண்டும். சங்கீதம் 2:11-12 வாசிக்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம ஆண்டவராகிய கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனம் அது இருக்கிறது. நம்மை படைத்த தேவனுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம். அவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாய் ஒன்று கூடி இணைந்து வாழ்வது அவசியம். எத்தனை வேலைகள் இருந்தாலும், தானியேலும் அவனுடைய நண்பர்களும் எப்படி இருந்தாங்க? இரவு நேரத்திலே, பகல் நேரத்திலே கூடி ஜெபிக்கிறாங்க, இரவிலையும் அதே போல அவர்கள் படுத்து உறங்குகிறாங்க. தானியேலுக்கு தேவன் சொப்பனத்திலே வெளிப்பாடுகளை கொடுத்து ராஜாவுடைய கலக்கத்தையே மாற்றுவதற்கு பயன்படுத்தினார் என்றா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த ஒரு பெரிய லெவல்ல நம்மளை எதிர்பார்க்கிறார். நாம் ஏன் தேவனுக்கு அர்ப்பணிக்க கூடாது? எஜமானனாகி இயேசுவை இந்த பூமியிலே பிரதிபலிப்போம். எஜமானன் இயேசுவுக்காகவே வாழுவோம், அவருக்காகவே உழைப்போம். அவர் நம்மை தேடி வந்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிற கனியை நாம் அவருக்காக கொடுப்போம். நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் உங்களையும் என்னையும் எப்பேற்பட்ட ஒரு இழிவான நிலைமையிலிருந்து தூக்கி வைத்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து, பாவ படுகொலியிலிருந்து பலவீனராகிய நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். நாம் அவரை ஏமாற்றத்துக்கு உட்பட்டவராக அனுப்பிவிடாதபடிக்கு நாம் அவரை நேசிப்போம், அவருக்காக உழைப்போம், அவருக்காக ஜீவிப்போம். எஜமானனுக்கு நம்பி கொடுத்த பொறுப்புகளை யாரெல்லாம் உலக பிரகாரமான ஒரு ஊழியக்காரர்கள் செய்கிறாங்களோ, வேலை செய்கிறவங்க, பெரிய போஸ்டிங்கில் அமர்த்தப்படுறவங்க செய்கிறாங்களோ, அது பொறுத்து தான் அந்த கம்பெனியுடைய அந்த ஒரு ஃபேக்டரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அதனுடைய செழிப்பு, அதனுடைய விஸ்தரிப்பு இருக்கும். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த ஒற்றுமை, அந்த ஒரு மனம், அந்த உண்மை நிலைமை தான் ஒரு 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 ஃபேக்டரியோ இல்லைன்னா ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ஸ்தாபனமோ உயர்வதற்கு காரணம். அதே மாதிரி உலகமெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படி, எல்லா இடங்களிலும் தேவனை அறிகிற அறிவு வரும்படி கர்த்தர் நம்மை ஒரு விதையை விதைக்கிற ஒரு உழவனை போல அங்கங்க விதைத்திருக்கிறார்.
அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த எஜமானுடைய சித்தத்தை செய்வோம், எஜமானுக்கு பிரியமாய் வாழுவோம், அவர் புகழை பாடுவோம். இந்த உலகத்திலும் நித்திய ராஜ்யத்திலும் அவர் புகழை பாடுகிற மேலான பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க முடியும். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் நாங்க ஒவ்வொருத்தரும் யாரை நாங்க எஜமானனாய் பெற்றிருக்கிறோம்? எங்களுக்கு எல்லா விதத்திலும் மாதிரியாய் இருக்கிற, எங்கள் கண்களை பூத்து விடாதபடி எங்களை ஆசீர்வதிக்கிற திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுடைய வழக்கை தீர்க்கிற ஆண்டவரே, யோபுவை காட்டிலும் பல கோடி மடங்கு உத்தமராய் இருக்கிற ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம். நாங்களும் அப்படியே ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நிலையில்லாத வாழ்விலே நீர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை செய்து முடித்து, உங்களுக்காக உழைத்து, உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி முடித்து, உங்களை ராஜ்யத்துக்கு வருமட்டும் எங்களை கைவிடாதிரும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இந்த எஜமானுடைய சித்தத்திற்கு வெளியே நிற்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர, உமது ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் மாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் தாரும். மேலானதை வாஞ்சிக்கும்படி உலகத்தின் காரியங்களிலிருந்து எங்களை வேறு பிரித்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்ற பிள்ளைகளாய் எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறீர் என்பதை மெய்ப்பிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.